ஏ வா கிளம்புவோம். ஹெல்மெட் இல்லை இந்த ஹெல்மெட் எப்படி போமா கண்டியாலையா போடா. கால் பீச்சை பாரு, லைன் ஃபுல்லாக பீச்சு தான். என்ன வேலை நடந்துட்டு இருக்கு போல. என்ன புதுசாக பாலான கட்ட போகிறாங்கன்னா என்ன? I love பூக்காடா. பூக்காடா இங்கே பார்த்துக்கோ. என்ன விட்டுருவன்ட்டா நீ? அக்கா விட்டுருவன்ட்டா அப்படியே சொல்லாம இல்லாம. அதானே பார்த்தேன் தைரியம். பொண்ணை பார்த்தா வாங்கிட்டு வந்துருக்கோம். சரி என் பூசி கீழே இறங்கி அது வரைக்கும் நடந்து போமா. அங்கே நடந்துட்டு இருக்கோம். நீங்கள் நடந்துட்டு இருக்கோம். போமா இறங்கு. இப்படி தானே சரியான கடல்டா எப்பா சாமி. ஏ இருடா நானும் வரேன். இப்போ அலை பாரு, சரியான அலை ஒன்று வரும் பாரு. இப்போ அலை காணா. அங்கே பாருங்க அலை எங்கள் ஒக்கா மாக்க. ஏ நம்மளும் அந்த பக்கம் போமா. அங்கே வந்தாங்களே கபிள்ஸ் வந்து நம்மளும் போய்ட்டுருமா. அங்கே ஆளுக்காக போய்ட்டுருவோம். வா சும்மா அப்படி மெதுவாக போய்ட்டு வருவோம். பார்த்து போ வழுக்கும். என்னடா அது பாறை அப்படியே அடைச்சு வச்சிருக்காங்க. பாதை இல்லையோ. இங்க பாருங்களேன் ஃபுல்லா தண்ணி இவ்வளவு வர இருக்கும் நினைக்கிறேன். தண்ணி நிக்க இல்லாதனால ஃபுல்லா இது வத்தி இந்த தீவுக்கு இடம் தண்ணி இருக்கும். தண்ணிக்கு அந்த பக்கம் பாருங்க. அதாங்க ரோஸ் ஐலாண்டு. உங்க சீடி படி பாருங்க. பள்ளிமலைக்கு ஏறுற மாதிரி எவ்வளவு சீடி படி ஹைட்ல இருக்கும் பாருங்களேன். எத்தனை தண்ணி மரம் கண்ணாடியெல்லாம் இருக்கு. இவங்க யாரும் உடச்சு போட்டிருக்காங்க. ஏ மீன் தொட்டி நினைக்கிறேன். மீன் தொட்டிக்குள்ள கண்ணாடி நினைக்கிறேன். இது ஓரமா போட்டுருவாங்க. யாரு கண்ணில் அது குத்திரும். பயங்கரமா வலிக்குதுங்கிட்டு உட்காருவாங்க. அழகா இருக்கு இடம். என்ன இடனே தெரியாம நாங்க போனை தூக்கிட்டு வந்துட்டோம். மைக்கும் தூக்கிட்டு. என்னடா அது? ராக்கி பீச்சா? பேரை பாருங்க, ராக்கி பீச்சா. எவன் பேர் வச்சான்னு தெரியல. இதுல கப்பல் வருது பாரு. இருங்க கப்பல் ஒன்று வருது, ஜூம் பண்ணி காட்டுறேன். அது அந்த அளவுக்கு ஜூம் ஆகுன்னு தெரியல. ஓகே பார்த்தா தெரியுதான் கப்பல் ஒன்று வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு கிளாரிட்டி தெரியல. சயின்ஸ் சென்டர் வந்து மேலே இருக்குதுல்ல ரோடுக்கு அந்த பக்கம். அதான் சயின்ஸ் சென்டர். அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் போயிருக்குங்க. ஆனால் எங்கள் ஊரில் ஆற்றுல மட்டும் தான் இந்த பூலா இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தா எந்த இடத்த பார்த்தா இந்த பூவா இருக்கு. பீச் ஓரமா காரை அது நடந்து போயிட்டுருமா. அவங்களோட கரை இருக்கு பாருங்க. கரை இருக்கு. அந்த கரைக்கு போயிட்டுருவோம். கரை இருக்கு. நீமலோட ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி இருக்குல்ல.
1 2 3 4 இதை பாருங்களேன். ஆனால் இவ்வளோ பெருசு ஒரு கையளவுக்கு எந்தோட மிருகத்தோட கை விரல் மாதிரி இருக்குல்ல. ஆனால் அது எப்படி இஷ்டத்தை பாருங்களேன். தண்ணி ஓடுது, வரப்பு தண்ணி, அங்கே வரப்பு தண்ணி அப்படியே பாருங்களேன். இது ஒரு வரப்பு மாதிரி ஓடுது பாரு. எல்லா இடத்துலையும் பாறை தவிர இங்கே எதுவுமே இல்லை, கொஞ்சம் கூட மண்ணே இல்லை. பார்க்க இடம் உள்ள வெறும் பாறை தாங்க இருக்கு. ஆனால் இது பீச்சுன்றானுங்க. எந்த இடத்துல சொன்னாங்க இல்லை. அங்கே வேறு அங்கேயோ ஜப்பான் பங்கு ஒன்று இருக்கு பாரு. ஏன்னா எல்லா கடல்லையும் ஜப்பான் பங்கு கட்டி வச்சிருக்காங்க. ஆனால் அவ்வளோவா தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாக உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். அக்கா அக்கா விட்டா கண்ணிலே குதிருக்கும், கவனிக்காம போயிட்டேன். ஏ தங்கு செத்தும நடந்த பில்டப்பா. அம்மா நான் கூட உசுறு நினைச்சது. உசுறு தான் நினைக்கிறேன். ஆமா இந்த பாறை வித்தியாசமாகவும் இருக்கு, பார்க்க அழகாகவும் இருக்கு. இங்க வர அழகா டிசைன் போட்ட மாதிரி இருக்கு பாரு. அழகா அடிச்சு வந்து போட்ட எல்லா குப்பைங்க தான் இருக்குன்னு. அது என்ன பாக்ஸ் அது? நமக்கு என்ன பண்ற? அவ வீட்டா இருக்கு. குப்பையே இலகிடும். செப்பல் கடையை வச்சிடலாம். ஒரு அட்டா மாதிரியா இருக்குல்ல, அழகா இருக்கு. வசதி பல்லு பல்லு அது முள்ளு நண்டுட்டு பல்றா. நண்டுக்கு எந்த ஊர்ல உங்களுக்கு அப்படி பல்லு இருந்திருக்கு? மறைவிடம் ஒன்று இருக்கு. அந்த பால் எங்க இருக்குன்னு இங்க இருக்கிறதே தெரியல. எவ்வளோ பெரிய ஹைட்டான இடம். உங்க அக்கா மக்க வரல சுத்தி பீச் தான். பங்கரை ஒன்று இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. சாதாரண போறவனுக்கு யாருக்கும் தெரியாது. உத்து பார்த்தா தெரியும். என்னது இது சொல்லப்போனா ஒரு பீச் இருக்குன்ற யாருக்கும் தெரியாத போல. ஒருத்தன் கூட இங்க ஆளா காண. அதான் நானும் சொல்றேன். போட்டா வள வளன்னு போயிட்டே இருக்கு. கிட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வந்துருப்போம்ல. கிட்ட ஒரு தீவு மாதிரி நாங்கள் நடந்து போயிட்டே இருக்கோம். எண்டு வரவே இல்லை இன்னும். இது எங்க போனாலும் ஒரு யாவத்தமா ஒரு கல். ஓ முட்டிய இந்த எடுத்துக்க. செப்பல் தானே இது? செப்பலா கல்லா? ஏய் டே செப்பலா கல்லா? பாரு டைல்ஸ் மாதிரியா இருக்கு. டைல்ஸ் பிளாஸ்டிக். இந்த போட் எடுத்துட்டு அதை பீஸா இருக்கும். பேசாம 2 பாட்டா போட்டுற வேண்டியதான் வீடியோவை. ஊழலை பார்க்காத. உட்காரதுக்கு போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். இருக்கு பாருங்க. அதை உங்களுக்கு காட்டுற இருங்க. ஏன்னா சுத்தமா இடிஞ்சிருச்சு. வீடுக்கு மேல செடியெல்லாம் வளர்ந்து சுத்தமா இடிஞ்சு விழுந்துருச்சு. ஏன்னா அதை யூஸ் பண்ணி ரொம்ப வருஷம் இருக்கும். ஏதாச்சும்
என்ன இது 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 மீன் தொட்டிக்குள்ள வைக்கிற மாதிரி இருக்கு. காட்டு, திருப்பி காட்டு. அட இல்ல முள்ள மாதிரி குத்துன்னு வச்சுக்க, அவ்வளோதான். இது ஓரமாத்தி போடுறோம். இதுக்கு மேல போக வேணாம். இதுக்கு மேல போனதுக்கு உசுறு குத்துறாத இல்ல தக்காளி. பாசமாக்கு பிரச்சனை இல்லை. வேற ஏதாவது ஆகி போச்சுன்னா நம்ம இந்த பக்கம் போகலாம். ஸோ அது பக்கம் போனால் ரொம்ப வழுக்குதுங்க. எங்களால் அங்கிட்டு போக முடியல, ஃபுல்லாக தண்ணினால வழுக்குது. அப்படி போனா சொல்லுங்க, நாங்கள் அடுத்த வீடியோ எடுத்து போடுறோம். அங்கே போய் அங்கிருந்து ஒரு நடக்கணும். ஏன் நீங்க இந்த கல்ல பாருங்க, இதே மாதிரியா இருக்கு. இந்த கல்ல கொண்டு போட செம்மையா இல்ல? இதே மாதிரி இருக்கா? அப்புறம் அடாப்பா, எப்படி பார்த்தாலும் இதே மாதிரி தான் கொஞ்சம் இருக்கு. சரி வச்சுக்குவோம். இந்த கலர் அம்மிக்கல் மாதிரி இருக்கு. நீங்க பாருங்களேன், சிவன் சிலை மாதிரியே இருக்கு பாருங்களேன். கூட சுத்தி இது சிவன் சிலை சுத்தி தண்ணி ஓடுற மாதிரி சேப்பு. அச்சா சிவன் சிலை மாதிரி தான் இருக்கா. இது என்னது என்னது என்ன முட்டை போட்டிருக்கா? இது என்னது? இது நீயா வச்சா உண்மையா இருந்துச்சா? அது நானா வச்சேன். அது என்னது? என்னென்ன போறப்போ இப்ப பார்த்தா எப்படி தெரியும்? தக்காளி வச்சுட்டான்டா சிவன் சிலையை போட்டான்டா. பட்டையை போட்டா பட்டையை போட்டா. பழமா அந்த பீச்லயும் பார்த்தோம் தெரியுமா? கொங்கானா கொங்கானா நத்தையா? நத்தை. இந்த குட்டியை பாரு, இவ்வளவு சின்ன சின்னதா இருக்கு உள்ள. இந்த கொங்கா குட்டி. என்ன குஞ்சியா? எப்படியோ வந்தாச்சுரா சாமி. கிட்ட வந்தாலே வழுக்குதுடா. என்னையுமே பழிய போடுற. இப்ப சுவர் நினைக்க தானே உருவான மாதிரி இல்ல, சுவர் மாதிரி இருக்கு எல்லாம். அலை தனியா தடுக்கிறதுக்கு. ஃபைனலி வந்தாச்சு. சர்க்கார் உள்ள அடக்கு மக்கா மக்கா ஏறுறதுக்கு தண்ணியா கோவால படிக்கட்டு ஏறணும் கிடக்கு. இல்ல ஓடல. தண்ணி உள்ள போயிருச்சு. ரைட் ரைட். நான் வலிக்கு விடாம இருக்கிறதுக்கு நீங்க இன்னும் போலாம் தெரியுமா? எதுவுமே பார்த்தது இல்ல. முதலையா? எங்க இருக்கு முதல்ல? முன்னாலயா? முதல்ல யாருக்கு? ஏய் எவ்வளவு விட்டா தூரம் போயிட்டே இருக்கும் போல இருக்கு. முதல்ல ஃபேமிலியை மீட் பண்ணுவாங்க. பாறையா இருக்கு ஃபுல்லாமே. மண்டெல்லாம் உடஞ்சி போய் மேல இருந்து குதிச்சாங்கன்னா சோழி முடிஞ்சு. பாறையும் அவனை தற்கொலை பண்றதுக்கு சேர்த்து ஏத்தடம். செத்துமா பாடி திருப்பி ஆளு இல்ல. இங்கே போட்டு பாத்துட வேண்டியதான். இங்கிருந்து போயிடுவேன். வீடு இங்க தானே இருக்கு. பெரிய
தண்ணி உனக்கு கிட்டல உனக்கு கேட்டு போன் பண்ண இருக்கார பயில்களே உங்கெல்லாம் கூட வச்சுக்கணும் என்னது அம்மா என்னடா பண்றது பார்த்து பையன் விழுந்துடாதியே போன டைம் வந்து வெறும் பாறை எங்கன்னா எல்லாம் இருக்கு விழுந்தோம்னா கீழே மொத்தமா போயிருவோம் எல்லா இடம் பயங்கரமா வலிக்குது கொஞ்சம் விழுந்தோம் மண்டண்ட தெரிச்சு போயிரும் என்ன பண்ற நீ போமா டியூட்டி கிளம்பிடுவோம் மணி 3:30 எப்படி வீட்டுக்கு 4:30 ஆயிரும் சாப்பிட்டு போய் டியூட்டி கிளம்ப வேண்டியதா டியூட்டிக்கு எது பேராசூட்லாம் பறந்துச்சுன்னு காணா ஒரு வண்டியில சும்மா இருக்கு லைனா காரு நாயை ஓவர்டேக் பண்றேன் நாய் கூட ஓட்டிட்டு இருக்க எங்க ஊர்ல ரோடு கிளியரா இருக்கா நேரம் லாரிக்குள்ள வண்டி விட்டுருமா கையா சும்மா இருப்பா சாமியும் போறேன் கண்ணுல தூசியா விழுது டேவிட்டு நேற்று நம்ம பேரசூட்ட பார்த்தா நீங்க பேரசூட்ட காணா அப்ப இதென்ன இருட்டா ஆர்டிஸ்ட் காரன் வண்டி ஆர்டிஸ்ட் ஒண்ணுமே தெரியல நமக்கு ஒண்ணுமே தெரியல ஆமா அவனா அச்சு இவர நல்ல மனுஷனா நம்ம போனோம்ல இடம் பேர் என்ன சயின்ஸ் சென்டர் பாயிண்ட் எங்க ஒண்ணுதானே ஏத்தணும் ஓவர்டேக் பண்றவன மெதுவா போறான் பார்த்தா தெரியும் ஓவர்டேக் பண்ணு பூந்து போ கையில நம்ம அரிக்குது நினைக்கிறேன் உனக்கு என்ன கல்லு பத்தியா கொண்டு வந்து கல்லு கண்ணாடி எவன் கண்ணாடியிலும் போடாம சாமி போட்டோ பிடிக்காங்க என்னடா இருக்கு போட்டோ பிடிக்கிறதுக்கு ஒண்ணுமே என்னடா போட்டோ பிடிக்கிறாங்க சகதியில அப்படி இருக்கா தண்ணி வரலாம் போட்டோ பயங்கரமா அது சரி நீங்க பெரிய போட்டோகிராஃபர் இன்னைக்கு நம்ம சயின்ஸ் சென்டர் வியூ பாயிண்ட்டை பார்த்தாச்சுங்க. ஸோ அந்த மாதிரி பற்றி வேறு ஏதாவது விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்டில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அப்படி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பாய் பாய்.